ஆண்டவர் ஆலயத்திற்கு வருகிறார். தூய்மைப்படுத்தப்படுவதில்லை, அவர் நம்மை தூய்மைப்படுத்துகின்றார். அவருக்கு உகந்த காணிக்கையாக நாம் எல்லாரும் மாற வேண்டும். நம்மோடு பாவத்தை தவிர அனைத்து நிலைகளிலும் ஒத்திருந்த நம் ஆண்டவர் நம்மீது இரக்கம் காட்டுகின்றார். வாக்கு மாறாத நம் ஆண்டவர் நம்முடைய துன்பங்களை புரிந்து கொண்டு நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகின்றார். அந்த ஆண்டவரை பெற்றெடுத்த அன்னை மரியா யோசேப்புடன் இணைந்து வந்து அவரை சட்டப்படி காணிக்கையாக ஆலயத்திலே ஒப்புக் கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆலயத்திற்கு வந்த சிமையோனும் அன்னாவும் தங்களுடைய முதுமையிலும் நம்பிக்கையை இழந்து விடாமல் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொண்டு நம் எல்லாருக்கும் ஒரு சிறந்த சாட்சிகளாக விளங்குகின்றார்கள்.